அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்கு ராசி அதிபதி வக்கரமாகுதா, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகுறதா பெரும் பணம், பெரும் யோகம், பெரும் பெயர், மண்ணெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறதால பொதுவாக சனி பகவான் இந்த சனி வக்கரகதி காலகட்டங்கள்ல கொடுப்பார். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 7.5 சனிலேயே உங்களுக்கு நீங்களே பெரிய குருவாயிருப்பீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீங்க எல்லாருக்கும் இப்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ மகரத்துக்கு நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்கு, நேரங்காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா விஷயங்களும் கூடி வந்துகிட்டு இருக்கு. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன், அதாவது உங்க ராசி அதிபதியே வக்ரகதி அடைகிறார். ஏதாவது பிரச்சனை வருமா, இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு, இனி இவர் வேற வக்ரமாகிறார், இனி என்ன பண்ண போறார், பின்னோக்கி வராங்கன்னு சொல்றாங்களா, அப்ப எங்க ராசிக்குள்ள மறுபடியும் வருவாரா, அப்படிலாம் வரமாட்டாருங்க. திருட்டாதி நட்சத்திரத்துல தான் இருக்காரு, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்கு ராசி அதிபதி வக்கரமாகுதா, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகுறதா பெரும் பணம், பெரும் யோகம், பெரும் பெயர், புகழ், மதிப்பெல்லாம் கிடைக்க போகுது. சோ 1, 2 குடைவர் 3ஆம் வீட்டில் வக்கரம் ஆகும் பொழுது உங்க முயற்சிகள் எல்லாமே தடை இல்லாம நடக்க போகுது. செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன நினைச்சு போய் பண்றீங்களோ அதெல்லாமே பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சனி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாகவே வருகிறார். கலைகள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க, ஜிம்முக்கு போகணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 1, 2 குடைவர் 3ஆம் வீட்டுல இருந்தா பண வரவு, பொருளாதாரம் நல்லா இருக்குது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது, செய்கின்ற காரியங்கள் எல்லாமே அதை சொல்லுவோம் இல்லைங்களா, தொட்டதெல்லாம் பொண்ணாகுது, மண்ணெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறதால பொதுவாக சனி பகவான் இந்த சனி வக்ரகதி காலகட்டங்கள்ல கொடுப்பார். அதே போல உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமான்னு பாருங்க. அப்படி சனி பகவான் வக்ரகதி அடைந்திருந்தால் உங்க ஜாதகத்துல 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அப்போ குழந்தைகள்னால இருந்து வந்த மனக்கவலை விலகும். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயம் நீங்க செய்ய போறீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் பெருக போகுது. குழந்தையே இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியும் குழந்தை பிறக்கல, ஐவிஎஃப் மூலமா பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட், பெரிய செலவுகள் பண்ணி கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு சக்சஸ் கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்து அவரே பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ அப்பா மூலமாக உதவிகள், அப்பாக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, ஒரு நல்ல குரு கிடைப்பது, ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 7.5 சனிலேயே உங்களுக்கு நீங்களே பெரிய குருவாயிருப்பீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீங்க எல்லாருக்கும் இப்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 7ஆம் இடத்தையும் இது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல உங்க வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மேஜிக் நடக்கிறது, படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைப்பது, தடைகள் எல்லாமே அகன்று போவது, இதெல்லாம் உண்டு. படிச்சுட்டு பாதியிலே தடையாயிருச்சு, மீண்டும் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, மீண்டும் நான் கண்டினியூ பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா தாராளமா அது படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நடக்குங்க. அடுத்தது 12ஆம் வீட்டை பார்க்கின்றார். அப்போ வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ஒரு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்கறதுனால குடும்பத்தோட சேர்ந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்றது, ஒரு கெடா விருந்து போடலாம், ஒரு குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு படையல் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபேமிலியோட போயிட்டு வர்றது, பங்காளி உறவுகளோட போயிட்டு வர்றது,
அப்படி இல்லைனாலும் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்தாவது ஒரு ராமேஸ்வரம் போகலாம், திருச்செந்தூர் போகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்களுக்கு போறதுக்கு உண்டான பழமையான ஸ்தலங்களுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு பழைமையான ஸ்தலத்துக்கு போறது, ராமேஸ்வரம் தான் திருச்செந்தூர்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. முழுக்க 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 மகர ராசிக்கு இது சனி வக்ரகிரியானால் நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், அவ்வளவுதான். முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை முயற்சி செய்யணும். குழந்தைகளுக்கு எல்லாமே செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அல்லது தடை தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் இங்க இல்லாம கொஞ்சம் வெளியூர் போய் செலவு பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யூன்யமா இருப்பீங்க. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பிரியாம ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். குடும்பத்தோடு சேர்ந்து போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா போறது, கோவிலுக்கு போறது, தீர்த்த யாத்திரை போறது, இது எல்லாமே. சோ மகரத்துக்கு நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்கு, நேரங்காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா விஷயங்களும் கூடி வந்துகிட்டு இருக்கு. சோ ராசி அதிபதி வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு செய்யறது நல்லது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சனி வக்ரகதியிலிருந்து உங்களை நிச்சயமாக தவறாக ஒரு விஷயங்கள் நடக்காம காப்பாற்றி கொடுப்பதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல RV அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல RV அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம்.